வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. வணக்கம் வேளாண் பெருமக்களே, இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் சந்தை நிலவரம் மற்றும் வேளாண் வானிலையில் வேளாண் மண்டலங்களுக்கான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு. தொடரும் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் பயிராகும் பூண்டு வகைகள் குறித்து விளக்குகிறார் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆனந்த் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. சௌசவ் சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் கே சுமதி தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் லூபின் வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். வேளாண் வானிலையில் வடமேற்கு மண்டலம் மற்றும் காவிரி பாசன மண்டல மாவட்டங்களுக்கான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு. உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் காய்கறி சாகுபடிக்கேற்ற தொழில்நுட்பங்களையும் பயிற்சிகளையும் வேளாண்மையாளர்களுக்கு வழங்கி வருகின்றது. அவ்வகையில் சௌசவ் சாகுபடியில் வெற்றி கண்ட சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் கே சுமதி தனது அனுபவங்களை நம்மிடம் கூற கேட்டபோது, எங்கள் கணவர் தோட்டத்தில் காப்பி மிளகு இதெல்லாம் வச்சுருக்கோம். அவர் அது செய்யும் போது நாம் வீட்டில் பொழுதுபோக்காக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு காலி இடத்துல நான் சவுக்கொடி பயிரிட்டுருக்கேன். சவுக்கா இங்கே கிராமத்தில் வச்சுருக்கிறவங்கள்ட்ட விதை வாங்கி 2 அடி குழி வெட்டி 2 அடிக்கு 2 அடி வெட்டி அதில் சவுக்கா 3 நல்ல முள் முத்தனதாக எடுத்து அதில் சாணி மாட்டு சாணி எருவை குழியில் போட்டு காயை இப்படி வச்சு நாங்கள் அது கொடி 3 விதை போட்டிருக்கோம். அது 3 கொடி வந்ததும் அதுக்கு சைடில் குச்சிங்கெலாம் வச்சு மாடு ஆடு கடிக்காமல் வச்சுருக்கோம். வச்ச பின்னாடி அது கொடி வந்த பின்னாடி நாங்கள் 10 அடிக்கு 10 அடி பந்தல் கொம்பு போட்டு நட்டிருக்கோம். அது நட்டதும் இந்த மாதிரி கொடிங்கெலாம் வந்த பின்னாடி நாங்கள் 15 நாள் கழித்து அந்த காயை அறுக்கிறோம். ஆரம்பத்தில் இருந்து அப்பா விவசாயி, அதனால் அவர் கூடயே நான் அதை பார்க்கும்போது எனக்கு இதில் ஆர்வம் வந்துடுது. அதனால் அப்படியே செஞ்சிட்ருக்கேன். இப்போ இந்த கொடி நான் வச்சதுனால 100 காய் காய்ச்சிட்டு இருந்தது. தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் மூலம் எங்களுக்கு உயிர் உரம் கிடச்சது. அந்த உயிர் உரத்தை கொண்டு இப்போ அந்த கொடிக்கு வைக்கவும் எங்களுக்கு 50 காய் எக்ஸ்ட்ரா 150 காய் இப்போ கிடைக்குதுங்க. விதை போட்டோம்னா அது அடுத்த 3 மாதம் அதுக்கு பின்னாடி இது கிழங்கு அடியில் கிழங்கு வந்துடுது. அந்த கிழங்கு திரும்ப அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா கொடியாக வந்துடுது. அதனால் இன்னும் 4 கொடி சேர்ந்து வரதுனால அப்படியே எங்களுக்கு பந்தல் போட்டு அமைப்பு எப்படி போடுறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு விரிவாக்கம் கிடைக்கும். இப்போ 10 அடிக்கு 10 அடி போட்டிருக்கோம். அடுத்த வருஷம் இன்னும் 10 அடி சேர்த்தி போடுவோம். இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம்.
இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் மலை பிரதேசத்தில் வளரக்கூடிய பசுந்தாள் உரமாகிய லூபின் மண் அரிப்பை தடுப்பதற்காகவும் வளர்க்கப்படுகின்றது. அவ்வகையில் லூபின் வளர்ப்பு மற்றும் அதன் பயன்கள் குறித்து ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் முனைவர் என் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். உலகமெங்கும் மக்கள் இயற்கை வளமையை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 50 வருடங்களாக கமர்ஷியல் ஃபார்மிங்கில் பண்ணும்பொழுது அளவுக்கு அதிகமாக செயற்கை உரங்களை, கெமிக்கல் உரங்களையும், வீடிசைட்ஸ், களைக்கொல்லிகளையும், பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அதிகம் உபயோகப்படுத்துறதுனால மண் வளமிழந்து குன்று இருக்குது. அந்தமான வளமற்ற குன்றி போன மரடான நிலங்களை மீட்டு வருவதற்காக ஒரு யுக்திகளை நான் இப்போது சொல்ல போகிறேன். மண்ணை வளப்படுத்துவதற்காக சமவெளிப்பகுதிகளை பசுந்தாள் உரங்களான சணப்பை போன்ற கிளரிசெடியா போன்ற பயிர்களை உபயோகப்படுத்துகிறாங்க. ஆனால் மலைப்பகுதிகளுக்கு அந்தமான பயிர்கள் வராது. மலைப்பயிர்களில் 2 விதமான பயிரிடலாம். பக்கு கோதுமை, லூப்பின் 2 பயிர்களை மண்ணை வளப்படுத்துவதற்காக 2 வகையான பயிர்களை பயன்படுத்தலாம். இப்போ நீங்கள் பார்க்குற பயிர் லூப்பின் என்ற ஒரு பயிர். இந்த பயிரில் அளவுக்கு அதிகமான புரத சக்தி இருக்குது. 29% புரத சக்தி இருக்குள்ள ஒரு பசுந்தாள் உரம் இந்த லூப்பின். இதனுடைய வேர்களை ரைசோபியம் என்ற பாக்டீரியா இயற்கையில் காற்றில் 78% தழைச்சத்து இருக்குது. நம்மளோட பிரபஞ்சம் ஃபுல்லாக தழைச்சத்தாக இருக்குது. அந்த தழைச்சத்தை நம்ம இது வரைக்கும் யூரியா, அம்மோனியம் சல்ஃபேட் மூலமாக விலை கொடுத்து வாங்குகிறோம். ஆனால் இந்த செடி லூப்பின் செடி காற்றுல உள்ள அட்மாஸ்பியரில் உள்ள நைட்ரஜனை செடிக்கு எடுத்து அது மண்ணுக்கு கொடுக்குதுங்க. இதை இந்த பயிர் ப்ளூ கலர் பூக்கும். அந்த பூக்கிறது முடியறதுக்கு முன்னாடியே இதை நல்லா கலந்து உழுது விட்டோன்னா மண்ணை ஒரு 150 கிலோ வரைக்கும் நல்ல தழைச்சத்து மண்ணில் கலக்கும். அது மட்டும் இல்லாமல் நெமட்டோட் கண்ட்ரோல் ஆகும். இந்த ஃபீசியரியம் வீல்ட்டு போன்ற வீல்ட்டெல்லாம் அழுகல் நோயெல்லாம் கண்ட்ரோல் ஆகும். மண் புதுப்பிக்கப்படுது. நிறைய நோய்களை கண்ட்ரோல் பண்ணலாம். கெமிக்கலுடைய எஃபெக்டை மண் சரி பண்ணிடும். மண்ணை புதுப்பித்து நல்ல தழைச்சத்து மண்ணுக்கு நல்லா பயன்படும். எந்த இயற்கை வேளாண்மை பயிர் செய்வதற்கு முன்னாடி செய்ய வேண்டிய முக்கியமான முதன்மை பயிர் இந்த லூப்பின் என்ற பயிர் தான். இது நீலகிரி மாவட்டத்துக்கு உகந்தது. இதற்கு தேவையான அனைத்து விதைகளும் பட்டாணி மாதிரி இது விதை. ஒரு ஏக்கராவுக்கு 40 கிலோ விதைச்சிடணும். விதைச்ச 30 நாளில் இது 30 நாள் பயிர். இன்னொரு 5-10 நாளில் இது பூக்க ரெடியாகும். பூக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உழுதரணும். உழுத்தனா நல்லா மண் பக்குவம் அடைஞ்சிரும். தழைச்சத்து மண்ணுக்கு நல்லா ஏறிடும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் என் செல்வராஜ் அவர்களை 0423 24 42 170 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். நெல் ஆடுதுறை 37, அம்மூரில் குறைந்தபட்சமாக 1106 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1495 ரூபாய்க்கும், மதுராந்தகத்தில் குறைந்தபட்சமாக 973 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1266 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. நெல் கோ 43
அம்மூரில் குறைந்தபட்சமாக 1403 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1525 ரூபாய்க்கும், உசிலம்பட்டியில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1820 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1900 ரூபாய்க்கும், திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 1506 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 1589 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. பச்சை பயிறு இதர ரகம் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக 7650 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 8050 ரூபாய்க்கும், திருக்கோவிலூரில் குறைந்தபட்சமாக 3454 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4711 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மணிலா இதர ரகம் அவலூர்பேட்டையில் குறைந்தபட்சமாக 5336 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 6086 ரூபாய்க்கும், கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக 4050 ரூபாய்க்கும் அதிகபட்சமாக 4150 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 45 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 50 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 80 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 25 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 25 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 25 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள தமிழ்நாட்டில் 2015ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை குறித்த முன்னறிவிப்பு. எதிர்வரக்கூடிய 2015ஆம் ஆண்டின் வடகிழக்கு பருவமழை காலத்திற்கான, அதாவது அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை மழை பற்றிய முன்னறிவிப்பு செய்வதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதற்காக ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் பசிபிக் பெருங்கடலில் பூமத்திய ரேகையை ஒட்டியுள்ள கடற்பகுதியின் மேற்பரப்பு, நீரின் வெப்பநிலை மற்றும் தென் மண்டல காற்றழுத்த குறியீடு ஆகியவற்றை உபயோகித்து ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து பெறப்பட்ட மழை மனிதன் என்னும் கணினி கட்டமைப்பு பயன்படுத்தப்பட்டது. இதற்கான தகவல்கள் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆராய்ச்சி நிலையங்களிலிருந்து பெறப்பட்டன. தகவல்கள் கிடைக்க இயலாத இடங்களுக்கு மழை மனிதன் கணினி கட்டமைப்பில் உள்ள தகவல்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சேகரிக்கப்பட்ட மழையை பற்றிய புள்ளி விவரங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 2015ஆம் ஆண்டின் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் 60% வாய்ப்பாக எதிர்பார்க்கப்படும் மழையளவு தரப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவகாலத்தில் சராசரி மழையளவு எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள்: ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், கடலூர், விருதுநகர், நாகப்பட்டினம், திண்டுக்கல், தேனி, சிவகங்கை, தூத்துக்குடி, மதுரை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், திருவண்ணாமலை, சென்னை, கன்னியாகுமரி, நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரி. வடகிழக்கு பருவகாலத்தில் சராசரி மழை அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கப்படும் மாவட்டங்கள்: கோயம்புத்தூர், கரூர், திருவாரூர், திருநெல்வேலி, விழுப்புரம் மற்றும் நீலகிரி. தமிழ்நாட்டில் 2015ஆம் ஆண்டுக்கான வடகிழக்கு பருவமழை முன்னறிவிப்பு. மாவட்ட வாரியாக வடமேற்கு மண்டல மாவட்டங்களான சேலத்தில் நீண்டகால சராசரி மழையளவு 305 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 301 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும், நாமக்கல்லில் 278 மில்லிமீட்டராகவும் 254 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், தருமபுரியில் 312 மில்லிமீட்டராகவும் 303 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், கிருஷ்ணகிரியில் நீண்டகால சராசரி மழையளவு 290 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 263 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. காவிரி பாசன மண்டல மாவட்டங்களான திருச்சிராப்பள்ளியில் நீண்டகால சராசரி மழையளவு 356 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 396 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும், தஞ்சாவூரில் 545 மில்லிமீட்டராகவும் 559 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், அரியலூரில் 449 மில்லிமீட்டராகவும் 421 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், பெரம்பலூரில் 436 மில்லிமீட்டராகவும் 435 மில்லிமீட்டராகவும் சராசரி மழை அளவாகவும், கரூரில் நீண்டகால சராசரி மழையளவு 365 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 425 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவுக்கு அதிகமாகவும், திருவாரூரில் நீண்டகால சராசரி மழையளவு 665 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 803 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழையளவுக்கு அதிகமாகவும்,
கடலூரில் நீண்டகால சராசரி மழையளவு 716 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 669 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும் நாகப்பட்டினத்தில் நீண்டகால சராசரி மழையளவு 886 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் மழையளவு 888 மில்லிமீட்டராகவும் எதிர்பார்க்கப்படும் அளவுகோல் சராசரி மழை அளவாகவும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் மிதமானது முதல் கனமழை பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலமான காற்று வடக்கு மற்றும் வடகிழக்கு திசையிலிருந்து மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. நன்றி, வணக்கம். குழம்புல மசாலா அதிகமா இருக்கு. எத்தனை முறை சொல்லியிருக்கேன், எவ்வளவு தேவையோ அதை மட்டும் போடுன்னு. அட, நான் எப்பவோ ஒரு முறை இப்படி பண்றேன். ஆனா நீங்க வயல்ல எப்பவுமே கண்ட கிருமிநாசினிய போடுறீங்க. அப்ப அது மருமக சொல்றது சரிதான். பாரு, வயல்ல எத்தனை தேவையோ அத்தனை மருந்து தான் போடணும். நினைவுல வையுங்க, கிருமிநாசினி விஷத்தன்மை கொண்டது. டப்பாவுல எழுதப்பட்டிருக்கும் அளவுல தான் மருந்த போடணும். முதலில் பேரோமோன் ட்ராப், லைட் ட்ராப், உதவும் கிருமிகள், உயிரி கிருமிநாசினி ஆகியவற்றை பயன்படுத்த வேண்டும். அவசியம் ஏற்பட்டால் மட்டுமே ரசாயன கிருமிநாசினியை பயன்படுத்த வேண்டும். தெளிப்பை காலை மாலை கையுறை, மாஸ்க் மற்றும் உடலை முழுவதும் மூடும் உடை அணிந்து செய்யுங்கள். காற்றின் திசையில் தெளிக்கும் போது பின்னால் செல்லவும். மருந்தின் டப்பா தெளிக்கும் கருவியை பாதுகாப்பான இடத்தில் வையுங்கள். இப்ப கொஞ்சம் புரிஞ்சுதா? புரிஞ்சுக்கிட்டேன் ராணி, இனிமே தப்பு பண்ண மாட்டேன். மருமக உனக்கு தண்ணி காட்டிட்டா இல்ல. நமது பொதிகையில் வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வேளாண்மையாளர்களுக்கான தொழில்நுட்ப தகவல்கள், புதிய வேளாண் முறைகள், மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள், வங்கிகளின் வேளாண் கடனுதவிகள், கால்நடை வளர்ப்போருக்கான புதிய தொழில்நுட்பங்கள், மீன்வள மேம்பாடு மற்றும் மீன் வகைகள், பருவநிலைக்கேற்ற வேளாண் ஆலோசனைகள், வேளாண், கால்நடை, மீன் வகை ஆகியவற்றை சந்தைப்படுத்த ஏற்ற தகவல்கள், இன்னும் எண்ணற்ற வேளாண் தேவைகளை வேளாண்மையாளர்கள் தொலைபேசி மற்றும் அலைபேசி வழியே அந்தந்த துறை வல்லுநர்களை நேரடியாக தொடர்பு கொண்டு விளக்கம் பெற்றிட பொதிகையின் இன்னொரு களம் வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. வியாழந்தோறும் பிற்பகல் 12:05 முதல் 1 மணி வரை பங்கு கொள்ளுங்கள், பயன் பெறுங்கள். வேளாண் களம் நேரலை நிகழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் காய்கறிகள், பூண்டு வகைகள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் பூண்டு சாகுபடிக்கேற்ற தொழில்நுட்பங்களையும் பயிற்சிகளையும் வழங்கி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நீலகிரி மாவட்டத்தில் பயிராகும் பூண்டு வகைகள் குறித்து விளக்குகிறார் ஊட்டி விஜயநகரம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் எம் ஆனந்த் அவர்கள். நீலகிரி மாவட்டம் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள நம்ம நஞ்சநாடு பண்ணையில் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ நம்ம இப்போ இந்த பூண்டு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்களா, நம்ம இந்தியாவில் பார்த்திங்களா பூண்டு சாகுபடி பார்த்திங்களா வட மாநிலங்களில் அதிகமாக பயிரிட்டுருக்காங்க. பார்த்திங்களா, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, அடுத்து மத்திய பிரதேசம், ஒரிசா, குஜராத் ஆகிய மாநிலங்களில் பூண்டு அதிக விலையில்
பயிரிட்டுருக்காங்க. நம் தமிழ்நாடு மாநிலத்தில் பார்த்திங்களா ஒன்று நீலகிரி மாவட்டத்திலையும் மற்றும் வந்து திண்டுக்கல்லில் வந்து உள்ள நம்ம கொடைக்கானல்லையும் வந்து நம்ம பயிரிட்டுருக்காங்க. அப்படி நம்ம பார்த்திங்களா வந்து ஒரு 500 ஹெக்டேர் அளவில் வந்து இந்த பூண்டு சாகுபடி வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்களா பூண்டு வந்து நம்ம மருத்துவ குணங்கள் பார்த்திங்களா நம்ம பூண்டு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல இருக்க வந்து ரத்த அழுத்தம் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்து வயிறு புண், அதாவது வந்து அல்சர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுவும் குணமடையும். அதே மாதிரி வந்து நம்ம பூண்டு வந்து அதிக அளவில் சாப்பிட்றதுனால இருதய நோய் வந்து கம்மியாகும். அடுத்து வந்து இந்த பூண்டுக்கு வந்து நம்ம தேவையான அளவு மண் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து பூண்டுக்கு வந்து ஒரு நல்ல தரமான சத்தான வந்து கருமண் இருக்கிற பகுதியாக இருக்கணும். அதில் வந்து சாம்பல் சக்தி வந்து அதிகமாக இருக்கணும். அப்படி இருக்க இடத்த வந்து நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி வந்து தட்பவெப்பநிலைன்னு பார்க்கும்போது பூண்டு சாகுபடிக்கு வந்து ஒரு கடல் மட்டத்திலேருந்து 900 ஒரு 1200 மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா இந்த பூண்டு பயிர் வந்து எதுவாக வந்து வளருக்கு வந்து உகந்ததாக இருக்கும். அதே மாதிரி வந்து வெப்பநிலை பார்க்கும்போது ஒரு 12 வந்து 25 டிகிரி வரைக்கும் வெப்பம் இருந்ததுன்னா மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த வெப்பநிலை இருக்கும்போது வந்து பூண்டோட வந்து அந்த வெள்ளை நிறம் வந்து நல்லா வந்து தெளிவாக இருக்கும். இப்போ வந்து மெயினாக வந்து ரகங்கள் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்போது வந்து ரகங்கள் அப்படின்னு நம்ம பூண்டு ரகங்கள் பார்க்கும்போது எங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையம் ஊட்டியிலேருந்து வந்து ஊட்டி 1 பூண்டு அப்படின்னு வந்து 1991 வந்து இந்த ரகத்தை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். இந்த ரகம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு குறுகிய கால பயிர். இது வந்து ஒரு குறுகிய கால பயிர். இது வந்து பார்த்திங்களா வந்து நல்லா வந்து வறட்சியை வந்து தாங்கி வரும். அப்புறம் வந்து மகசூல் பார்த்திங்களா வந்து ஒரு 17 ஒரு 20 டன் பர் ஹெக்டேர் வந்து இது கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்களா வந்து நம்ம வந்து பூண்டு வந்து இங்கே ஊட்டி மாவட்டங்களில் பார்த்திங்களா ரகங்கள் பார்க்கும்போது வந்து எல்லாருமே வந்து மேட்டுப்பாளையம் லோக்கல் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் போடுறாங்க. அதாவது வந்து அது மாதிரி வந்து நம்ம போடுறதோட வெளியிட்ட ரகங்கள் வந்து போடும்போது நமக்கு மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். இப்போ டிஆர்எஃப் அப்படிங்கிறது வந்து நிறைய வந்து ரகங்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஒன்று வந்து அக்ரிஃபவுண்ட் ஒயிட்டு, அக்ரிஃபவுண்ட் பார்வதி, இது மாதிரி ரகங்கள் வந்து நம்ம பயிரிடும்போது வந்து மகசூல் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும். அதே மாதிரி வந்து நோய் எதிர்ப்பு சக்தியிலேருந்து வந்து நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். இப்போ விவசாயிகள் அனைவருமே வந்து என்ன பண்ணணுன்னா, நீங்கள் வந்து ஏற்கனவே வச்சுருந்த பூண்டு பார்த்திங்களா ஒரு 3 டைம் அல்லது 4 டைமுக்கு மேலே போடாமல் திருப்பி வந்து புது ரகங்கள் வருஷம் வந்து வெளியிடுற ரகங்கள் வந்து நீங்கள் வாங்கி போடும்போது உங்களுக்கு வந்து மகசூல் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பூண்டு வந்து நமக்கு எவ்வளோ தேவைப்படும்னு பார்த்தீங்களா, ஒரு 500 ஒரு 600 கிலோ வந்து பூண்டு வந்து நமக்கு வந்து விதை வந்து தேவைப்படும். இப்போ வந்து அந்த விதைகள் வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி விதைகளோட வந்து நல்ல முதிர்வு அடைஞ்சிருக்கணும். பற்கள் வந்து ஒரு 12 ஒரு 15 பற்கள் இருக்கணும். அப்போ வந்து ஒரு பற்களோட அளவும் வந்து பார்க்கும்போது வந்து வெயிட் பார்க்கும்போது வந்து 1 கிராமுக்கு மேலே இருக்கிற மாதிரி வந்து நம்ம பூண்டு வந்து தேர்ந்தெடுக்கணும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது வந்து உங்களுக்கு வந்து மகசூல் வந்து நிறைய வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பூண்டு நம்ம வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதாவது வந்து முளைப்பு திறன் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்ம பூண்டை உடைக்கும் போது வந்து இந்த உள்ளே இருக்க முளைப்பு தன்மை வந்து பாதிக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம வந்து நிலத்தில் போட்டோன்னா வந்து ஒரு 7 8 நாட்களுக்குள்ள வந்து முளைப்பு திறன் வந்து அதிகமாக இருக்கும். பூண்டுக்கு வந்து நிலம் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்னென்ன பண்ணணும்னா, மெயினாக வந்து பூண்டு வந்து போடுறதுக்கு ஒரு 2 3 மாதத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து பசுந்தாள் உரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லுப்பின் பக்வீட், இது மாதிரி வந்து நம்ம வந்து நிலத்தில் போட்டு நம்ம வந்து 2 3 டைம் வந்து நல்லா வந்து உளுந்துட்டு அது கூட வந்து தொழு உரம் வந்து ஒரு 25 ஒரு 50 டன் ஒரு ஹெக்டருக்கு வந்து நம்ம போடணும். இப்போ நமக்கு தொழு உரம் வந்து நமக்கு கிடைக்கலைன்னா வெர்மி கம்போஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, மண்புழு உரம் ஒரு 5 டன் வந்து நிலத்தில் போட்டு நம்ம வந்து ஒரு 2 3 டைம் வந்து நல்லா வந்து நிலத்தை வந்து உளுந்ததுக்கப்புறம் பார்கள் வந்து நம்ம அமைக்கணும். பார்கள் அமைக்கும் போது வந்து ஒரு பார்களுக்கும் வந்து இடைவெளி வந்து 15 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து தேர்ந்தெடுத்த வந்து பூண்டு பற்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த பூண்டு பற்கள் வந்து ஒரு பூண்டு பற்களுக்கும் வந்து இடைவெளி வந்து 7.5 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி நம்ம நடணும். அப்படி வந்து நம்ம நடும்போது வந்து மேற்பகுதி வந்து நம்ம பூண்டு எப்படி நம்ம அறுவடை பண்ணி எடுக்கும்போது நேராக இருக்கோ அதே மாதிரி வந்து நேர்பகுதிகளை வந்து மண்ணில் போட்டு நம்ம வைக்கும்போது வந்து ஒரு 7 8 நாட்களில் வந்து முளைப்பு திறன் வந்து இருக்கும். பூண்டு வந்து சாகுபடிக்கு வந்து நம்ம வந்து தலை சற்று, மணி சற்று மற்றும் சாம்பல் சத்து வந்து தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது பார்த்திங்களா, தலை சத்து வந்து நம்ம யூரியா மூலமாக வந்து பூண்டுக்கு வந்து நம்ம கொடுக்கும்போது வந்து என்ன ஆகுனா வந்து அந்த பூண்டில் வந்து ரப்பர் தன்மை வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து நம்ம யூரியா வந்து நம்ம பூண்டுக்கு வந்து கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக வந்து அமோனியம் சல்ஃபேட் வழியாக வந்து நம்ம தலை சத்தை கொடுத்தோம்னா இந்த பூண்டோட ரப்பர் தன்மையை வந்து நம்ம கம்மிப்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது தலை மணி மற்றும் சாம்பல் சத்து பார்த்திங்களா 40 75 75 வந்து
kg per ஏக்கருக்கு வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அது கூட நம்ம வந்து எல்லா விவசாயிகளும் வந்து மறக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து நெட்டு வந்து நம்ம வந்து போரான் வந்து பார்த்திங்கன்னா வந்து 0.1%. அதே மாதிரி மால்பிடியம் வந்து 0.05% வந்து நம்ம வந்து நெட்டு வந்து ஒரு 40, 50, 75 நாளில் வந்து தெளிப்பான் மூலமாக வந்து கண்டிப்பாக நம்ம தெளிக்கணும். அப்படி நம்ம தெளித்தோம்னா வந்து இந்த ரப்பர் தன்மை இருக்குங்களா, பூண்டில் இருக்க ரப்பர் தன்மை வராது. அதே மாதிரி வந்து மகசூல் வந்து என்றைக்கும் அதிகமாக கிடைக்கும். நமக்கு விவசாயிகளுக்கு வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். நம்ம வந்து நெட்டதுக்கப்புறம் வந்து கரெக்டாக 1 மாதங்கள் கழித்து நம்ம வந்து களைகள் எடுக்க வேண்டும். களைகள் நம்ம வந்து எடுக்கும்போது வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு டைம் நம்ம களை எடுக்கும்போது வந்து பூண்டுக்கு வந்து பூண்டுக்கு மேலே இருக்க மண்ணுகள் விலகி இருந்தால் நம்ம வந்து கரெக்டாக வந்து மண் அணைக்க வேண்டும். ஏன்னா வந்து நம்ம மண் அணைக்கிறதுனால மட்டும்தான் வந்து இந்த பூண்டோட வந்து மேலே இருக்க வந்து கலர் வந்து கரெக்டான கலர் வந்து கிடைக்கும். அதனால் வந்து நம்ம விவசாயிகள் வந்து ஒரு டைம் களை எடுக்கும்போது வந்து பூண்டு வந்து மேலே வந்து மண் அணைக்கணும். இப்போ வந்து நம்ம அறுவடைக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நெட்டு வந்து ஒரு 120லேருந்து 130 நாளில் வந்து அறுவடைக்கு வந்து வந்துடும் பூண்டு. அப்படி வந்து நம்ம அறுவடைக்கு வரும்போது வந்து 15 நாளுக்கு முன்னாடியே வந்து நம்ம வந்து தண்ணி வந்து விடுறதை நிறுத்திடணும். அப்படி விடுறதை நம்ம நிறுத்தும் போது என்ன பண்ணால் பூண்டு இலைகள் வந்து காய ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம ஒரு குளில்கள் வந்து ஒரு கையில் வந்து குளில்கள் மூலமாக ஒரு பூண்டையும் வந்து கையில் அறுவடை செய்ய வேண்டும். அப்படி நம்ம அறுவடை செஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, இதை வந்து நம்ம வந்து வெயிலில் வந்து ஒரு 2லேருந்து ஒரு 4 நாட்கள் வெயில் இருக்கிறத பொறுத்து நம்ம காய வைக்கணும். அப்படி நம்ம காய வச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஈல்டுன்னு பார்த்தீங்க மகசூல்னு பார்த்தீங்களா ஒரு 10லேருந்து 15 டன் வரைக்கும் ஒரு ஹெக்டருக்கு வந்து வரணும். மேலும் விவரங்கள் பெற முனைவர் எம் ஆனந்த் அவர்களை 0423 24 42 170 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10லிருந்து 15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இருபத்தி 9/10/2015 வியாழக்கிழமை பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. வளமான மிளகு சாகுபடி குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா அசம்பூர் கிராம வேளாண்மையாளர் ஏ விஜயகுமார் தரும் செய்தி. வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் சேர்வராயன் மலைப்பகுதியில் காப்பி வாரியத்தின் பணிகள் மற்றும் செயல் திட்டங்கள் குறித்து சேலம் மாவட்டம் ஏற்காடு தாலுகா ஒண்டிக்கரை காப்பி வாரிய முதுநிலை தொடர்பு அதிகாரி முனைவர் எம் கருத்தமணி தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். வேளாண் பெருமக்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமையும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதள வழியாகவும் காணலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. உங்களின் கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை பற்றிய விவரம் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.